ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடைவிடாத மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. இந்த ஒரு வாரமாக எந்த காயும் பறிக்கவே முடியல. சரி, இன்றைக்கி நாள் வெயில் கொஞ்சம் மழை விட்டுச்சு. போய் சீக்கிரமாக குடுக்குடுன்னு ஓடி நம்மளுக்கு தேவையான காய் பறிச்சுட்டு வந்துடலான்ட்டு தோட்டத்துக்கு போனோங்க. போய் கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், பச்சை மிளகாய் நமக்கு தேவையான அளவு பறிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய் பழுத்துருச்சுங்க. இந்த பழுத்து மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு அப்படியே இத்தே போச்சுங்க. பறிக்கிறக்கே ஆகலை. இந்த மழையினால் எந்த காயுமே ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பூசணி ஒன்று இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காயில் நிறையா பிஞ்சு வச்சுருக்குன்னு இருக்குதுங்க. காய் பறிக்கிற மாதிரி நிறைய இருக்குது. இந்த மழையினால் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு அழுகி போச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1-2 பழுக்காய் நல்லா இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இந்த பழுக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வந்ததுனாத்தே நல்லா காய வைக்க முடியுங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம அகத்தி பூச்செடி நிறைய பூத்துருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். நம்ம தோட்டத்து பக்கம் போனால் தான் எல்லா காயும் பறிக்க முடியும். இந்த மழையினால் இந்த 2-3 நாளாக எதுவும் பறிக்கலைங்க. இன்றைக்கி தான் போனேன். அப்புறம் பார்த்தா நல்லா பாவச்செடியில் 2-3 காய் நல்லா பழுத்து நல்லா திரண்டுருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் காயெல்லாம் என்னென்ன காய் அறுவடை செஞ்சீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் மழை இப்படி தான் பெஞ்சாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.